முதல்ல கூப்பிட்டுருந்தா நான் கொஞ்சம் பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு, ரைட்டரு, ஹீரோ. ஸோ இது வந்து அவருடைய அனுபவம். அது வந்து நம்ம படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியூர் போய் திருப்பி நல்ல பெரிய ஆளாகி ஒரு பாட்டில் சாங்கிலெல்லாம் பெரிய ஆளாகி திடீர்னு வருவாங்க, வந்து வில்லனை பழி வாங்குற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரிஜினல் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இங்கேருந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் வந்து பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட போய் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லுவோம். ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு வந்து நான் இதை பண்ணணும், இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு. இது இதில் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும். நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துரையை பற்றி சொல்லணும்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.